வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் முதல் 1/6/2020 மேஷராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் 12 ராசிக்கு எவ்வித பலன் அமையப் போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30 நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக அமையப்போகின்றது. ராசியாதிபதி 2 பயணிக்கக்கூடிய காலம். தன ஆகர்ஷத்தை எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம், பணத்தை எவ்வாறு சேர்க்கலாம், பணம் சம்பாதிக்கிற வழிமுறை என்ன, பணம் நமக்கு தூங்கும் போதும் வரணும், இதெல்லாம் சதா சிந்தனை. இந்த மகர ராசி நேயர்களுக்கு எப்பயுமே நிதி சார்ந்த பிரச்சனை இருக்கும். அந்த நிதி சார்ந்த பிரச்சனையே அவங்க தீர்த்து மிகப்பெரிய ஒரு யோகவானாக மாறுவாங்க. கண்டிப்பாக இது மாற்றம் அடையும். இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசி நேயர்கள்லாம் கொஞ்சம் முகத்தில் சந்தோஷம் அடைகிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அது மட்டுமல்லாது இந்த குரு பெயர்ச்சி கூடுதல் யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. குருவினுடைய பார்வை யோகம், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற மாதிரி இந்த ஜூன் மாதத்தினுடைய ராசியினுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் அமர்ந்த கிரகங்கள் இப்போது உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. யோகத்தின் கூடுதல் பலனாக குரு பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். சனி 2 இருக்கும்போது நீதி தவறாது நடக்க வேண்டும், சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் துன்பத்தை தரும். என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய சொன்னால் நன்று. சொல்கிறத செய்யறது சிறப்பு. நம்மளால் செய்ய முடியலையா, அதை சொல்ல வேணாம், விட்டுடுங்க, கடந்து போகிறது சிறப்பு. 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறப்போகிறார். நீண்ட நாட்களாக நிலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது சரியாக போகிறது. வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருந்தது, இப்பொழுது சரியாக போகிறது. எனக்கு படி இந்த பக்கம் போட்டுட்டேன், லெட்டின் இந்த பக்கம் கட்டிட்டேன், ரொம்ப நாளாக எனக்கு இது மன உறுத்தத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் மறு சீரமைப்பு வீட்டிலே இப்பொழுது நடக்கப் போகிறது. ஆமாம், கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் இப்போ செய்ய போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் ஜூன் மாதம் வீடினுடைய மறுபரிசீலனை நடக்கும்.
சொத்து வாங்கக்கூடிய மாதமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்வது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. 4 கிரகங்களினால் யோகம். இந்த மாதத்தினுடைய 15 தேதிக்கு பிறகு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வெற்றி பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறது அதை காட்டிலும் யோகம். தொழிலில் வேகமான விஷயம் நடக்கும், தொழிலில் ஒரு உத்வேகம் நடக்கும், தொழிலில் எப்படி வெற்றி பெறணுன்றது இன்னும் தீர்க்கமான முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் இடம் வண்டி வாகனம் யோகம். அப்போ செவ்வாய் பகவான் அந்த பாவகத்தில் ஆட்சி பெறும்போது வாகனத்தால் அவதி நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நாளாக நான் பைக் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த யோகங்கள் இப்போது மகர ராசிக்கு வேலை செய்யும். 3ஆம் இடத்திலே ராகு, உங்களுடைய 3ஆம் இடத்திலே ராகு அமைவது மிகப்பெரிய ஒரு யோகம். தைரியஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம். அந்த பாவகத்தில் போய் ராகு இருந்தால் என்ன நடக்கும்? என்னால் அத்தனையும் முடிகின்ற ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்து போகும், கட்டாயம் வந்து போகும். இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு யோகங்களை கொடுக்கும் மாதமாக இருக்கிறது. மாதத்தினுடைய 15 தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல கிரகம் சஞ்சாரம் போது சற்று கடன் உபாதைகள் ஏற்படும். பத்திரம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்காவது ஒருத்தவங்க நீங்கள் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்திற்கு சரியான நட்சத்திரமா, கடன் போடும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசனை பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க, செக்கு கொடுங்க, டாக்குமெண்ட் விஷயமா பத்திரப்பதிவு நடத்துங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதம் வாகனம் வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள், வீடு மறுபரிசீலனை பண்ணுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு பாக்கிய கேது. அது என்ன சார் பாக்கிய கேது? 9ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது தந்தைக்கு அவதி உண்டு. தந்தைக்கு நீண்ட நாளாக மருத்துவம் பார்க்குறோம் சார், சரியாகவே மாட்டேங்குது. அப்போ நாட்டு வைத்தியம் பாருங்கள், யுனானி வைத்தியம் பாருங்கள். கேது பகவான் அப்படின்னாலே சித்த மருத்துவம். ஆமாம், கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் புதன் பகவானாக இருக்கார். தந்தைக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவரிடம் கொண்டு சென்று மருத்துவம் பாருங்கள், உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேலும். தாயாரினுடைய உடல்நல அக்கறை வேண்டும். ஆமாம், ரொம்ப நாளாக எங்கள் அம்மா ஒரு சின்ன ஒரு கிராமில் நகை கேட்டுன்னு இருக்கா. கண்டிப்பாக இந்த மாதம் அவர்களுக்கு தங்கம் வாங்கி கொடுங்க, உங்களுடைய 4ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். தாயாருக்கு சிறு துளி ஏனும் தங்கம் வாங்கி கொடுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மகர ராசி நேயர்கள் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பலம் பெறணும் அப்படின்னா உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைங்க. ஆமாம், கடவுளினுடைய மறு உருவமே தாயார் தான். அந்த தாயாரை மகர ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய காலமாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். தாய் தந்தனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியமாக மகர ராசிக்கு தேவைப்படுது. உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் உள்ள இந்த மகர ராசி நேயர்களே, நீங்கள் இந்த மாதத்தில் வழிபட வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் நிறைய 108 ரூபாய் 1 ரூபாய் நாணயத்தை மாற்றிக்கோங்க. அது நடுவில் பணத்தால் வச்சுட்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு பணக்குறை நீங்கும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். பித்தளை பாத்திரமாகவும் இருக்கலாம், அது செப்பு பாத்திரமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக மகர ராசி நேயர்கள் இந்த மாதம் பால திரிபுர சுந்தரி அம்பாளை வழிபட யோகம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. ருதுவாவாத கன்னி பெண்களுக்கு நீங்கள் இனிப்புகள் வாங்கி தருகிறீர்கள் என்றால் உங்களுடைய யோகக்காரகன் கண்டிப்பாக வேலை செய்வான். மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் சந்திர பகவான் மகர ராசி உள்ள இந்த மரத்தொழில் செய்கிறவங்க, மரம் வெட்டும் தொழில் செய்கிறவங்க, இயற்கையை சீரழிக்கக்கூடிய தொழில் செய்யுங்க. இயற்கையை அவங்களுடைய தொழிலே மரம் வெட்டுறதான் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறச்ச கண்டிப்பாக நீங்கள் ஒரு மரம் வெட்ட போகிறீங்க அப்படின்னா கூடுதலாக 2 மரங்கள் வைத்த பிறகு மரம் வெட்டக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆமாம், கண்டிப்பாக இந்த மகர ராசியில் யாராவது ஒருத்தவங்க இந்த மரம் வெட்டும் தொழில் செய்கிறவங்க இருக்காங்கன்னா நீங்கள் ஒன்றா பாருங்கள், நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய துன்பப்படுவாங்க, நிறைய கடனில் இருப்பாங்க.
மகர ராசியில் மரம் வெட்டும் தொழில் செய்பவர்கள் நிறைய துன்பப்படுவார்கள். இதிலிருந்து மீள்வதற்கு மாதத்தில் ஒரு 10 மரமாவது நீங்கள் நடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கும். மகர ராசி நேயர்கள் தூங்கும் முன்னாடி மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் மேம்படும் மாதமாக அமையப்போகின்றது. ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்திமய்.